கஷ்டப்பட்டு இருப்பேன். அவ்வளோ உயிர் எப்படி போயிருக்கோம் நினச்சி கூட பார்க்க முடியல. நாட்டில் எவ்வளோ இருக்கிறாங்க, எப்படி எப்படியே இருக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் சாவத்தானே அந்த பாவி. என்ன பிரச்சனை, எதனால பிரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு. இது கேள்விப்பட்டோன்னு அந்த ஒரு பெத்த தகப்ப இந்த மாதிரி பண்ற வேலையா? என்னதான் குடிகார இருந்தா கூட இந்த மாதிரி பண்ணலாமா? அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன், எவ்வளவு உயிர் எப்படி போயிருக்கோம் நினைச்சு கூட பார்க்க முடியல. நாட்டில் எவ்வளோ இருக்கிறாங்க, எப்படி எப்படியே இருக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் சாவத்தானே அந்த பாவி. இன்னும் விஷயம் எதுவும் தெரியலங்க எங்களுக்கு. குழந்தைய கொன்றது எப்படி பாக்குறீங்க? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை, இது அழகா இருக்கு. குழந்தை அழகா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. கொடுக்குற பாதுகாப்பை வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. எத்தனை பேரா இருந்தாலும் சரி, அது அப்பா தாத்தா மாமா யாரா இருந்தாலும் ஒரு தாய் கொடுக்குற பாதுகாப்பை வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி பிரேக்கப்ல இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டைக்கு குழந்தையில பலியாக்காதீங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். குழந்தைங்கள அம்மா சேஃப்டியாக பார்த்துக்கிற மாதிரி யாருமே பார்த்துக்க முடியாது இல்லையா? இதுக்குன்னு தனியாக காப்பகங்கள்லாம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. சேஃப்டியாக கை குழந்தைங்க அங்கே விட்டுட்டு போங்க, யாரையுமே நம்பி விடாதீங்க. இதுதான் நான் சொல்ல வருது. எனக்கும் ஒரு பாப்பா இருக்கா, நானும் சிங்கிள் பேரண்ட்டாக தான் இப்போ இருக்கேன். அந்த சுச்சுவேஷன் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என் அக்கா பாப்பா தான், தாங்கிக்கவே முடியல இந்த வலியை. ஒரு அப்பான்னு எவ்வளோ நம்பி அந்த குழந்தை இருந்திருக்கும். என் அப்பா எனக்கு துணையாக இருப்பாங்கன்ட்டு நம்பி போயிருக்கோம். இந்த மாதிரி நம்பிக்கைக்கு எடுக்கிற இந்த மாதிரிலாம் இருக்காங்க போதை அடிச்சுட்டு. என்ன பண்ண சொல்கிறீங்க? அதனால் தாய் கொடுக்குற பாதுகாப்பை யாருமே கொடுக்க முடியாது. குழந்தைங்கள அம்மா பார்த்துக்கோங்க. என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த குழந்தைய கைக்குள்ளே வச்சு பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது. யாரையும் நம்பி விட்டு போவாதீங்க. பக்கத்தில் மாமா சித்தப்பா தாத்தா அப்பா யாருமே வேணாம், அம்மா மட்டும்தான் பாதுகாப்பு.